இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இவன் இந்த ஒரு விஷயத்தால் நாம் நினைக்கிற அந்த ஒரு காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பான் அப்படின்னு சொல்லி யாரை நினைக்கிறீங்களோ அவன்கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுக்க வேண்டும். திருவள்ளுவர் நமக்கு சொன்ன இந்த வார்த்தை அப்படின்னா ரா எந்த மாதிரியான மனிதர்கள் மத்தியில் இல்லாட்டி எந்த மாதிரியான மனிதர்கள் ராவினுடைய தலைமை பொறுப்பில் இருந்திருப்பார்கள்? R.N.Kao அவர்கள் அப்படின்னு சொன்னோமே, அவர் ஏன் ராவினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்தார்? அவருக்கும் நேரு அவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? அவருக்கும் இந்திரா காந்திக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது? அது எப்படி உருப்பெற்றது? பல விஷயங்கள், ஆனால் எல்லாமே ராவினுடைய பரம ரகசியம். இது ரா பாகம் 3. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரால முதல் 2 பாகத்தை பார்க்கும்போது விறுவிறுப்பா இருந்துச்சு. இப்படியெல்லாம் நடக்குமா, மொசாடை விட சூப்பரா இருக்கே அப்படின்னு சொன்ன உங்களுடைய கருத்துக்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப பெரிய அளவில் ஏக்கமா பார்த்துருக்கும். அது எப்படி இந்த ரா தொடங்கப்பட்டது? அது எப்படி ராவினுடைய தலைவராக R.N.Kao அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? இதுக்கு பின்னாடி இருந்த பலவிதமான அந்த ரிசர்ச் என்னவா இருக்கும்? இந்த கேள்விக்கான பதிலை தான் அடுத்த 2 பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவில் நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா, நடு வானத்தில் ஒரு விமானம் விழப்போகிறது. அதை கடலுக்கு சைடில் இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த விமானம் கிட்டத்தட்ட 18,000 அடி உயரத்தில் பறந்து வருகிறது. அப்படி பறந்து வரக்கூடிய அந்த விமானம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தீப்பற்றி நம்ம முன்னாடி அப்படியே சுற்றி ஒரு கடல்ல வந்து விழுகக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் அந்த விமானம் வெடித்து சிதறுகிறது. அந்த விமானத்திலிருந்து 3 நபர்கள் மட்டும் உயிர் பிழைக்கிறார்கள். 16 நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். அந்த 16 நபர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனாவை சேர்ந்த தூதரக அதிகாரிகள். அந்த விமானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய விமானம். எங்கிருந்து புறப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாங்காங்லேருந்து புறப்பட்டது. எங்கே செல்ல வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தோனேஷியாவுக்கு. பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது. 5 நாடுகள் இந்த விமான விபத்து எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி தலையை பிக்கிறாங்க, இல்லை மாற்றி சண்டை போட போகிறாங்க. 5 நாடுகள் யாவை தெரியுமா? அமெரிக்கா, பிரிட்டிஷ், இந்தியா, ஹாங்காங், அடுத்ததாக இருக்கக்கூடியது சீனா. இந்த 5 நாடுகளுக்கு மத்தியில் பல பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த ஒரு தருணம் எப்படி நிகழ்ந்தது? இந்த ஒரு விபத்து 1955 ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த 1955 நடந்த விபத்து தான் R.N.Kao அவர்கள் 1968 தொடங்கப்பட்ட ரா அப்படிங்கிற நம்முடைய இந்தியாவினுடைய உளவமைப்பின் தலைவராக மாறுவதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். 1968 செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட 200 நபர்கள் அந்த பக்கம் நிற்கிறாங்க. ஒரு 300க்கும் அதிகமான நபர்கள் இந்த பக்கம் நிற்கிறாங்க. எல்லாமே இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க. சென்ட் ஆஃப் கொடுக்குறாங்க 200 நபர்களுக்கு. எதுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்க இனிமேல் இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கு வரமாட்டாங்க, புதுசாக ஏதோ விதமான டிபார்ட்மெண்ட் தொடங்க போகிறாங்களாம், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க போக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1968 செப்டம்பர் மாதம் நடக்கும் இந்த ஒரு பார்ட்டியில் 200 நபர்கள் அப்படியே இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து ராவுக்கு மாற்றப்படுகிறார்கள். அங்கே ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் சர்வீஸ் அப்படிங்கிற புது விதமான RAS அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் தொடங்கப்படுகிறது. இந்த 200 நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 200 நபர்களையும் கண்ணும் கருத்துமா இந்தியா தேர்ந்தெடுக்கிறது. அவங்களுக்கு பலவிதமான பிராக்டிஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. ஒன்று நீ சீன மொழியை கற்றிருக்க வேண்டும், அப்படி இல்லைனா ரஷ்ய மொழி, இல்லாட்டி கண்டிப்பாக அரபி மொழி, இப்படி ஏதாவது ஒரு மொழியை இவர்கள் இந்த 200 நபர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். இது மட்டும் தானா, இரவு பகலாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. ஒரு குண்டு வைக்கப்பட்டிருந்தால் அதை எப்படி செயலிழக்க வைக்க வேண்டும், கோட்வேர்டு என்ன, எந்த மாதிரியான நவீன டெக்னாலஜியை எந்த மாதிரியான நாடுகள் பயன்படுத்துகிறது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உளவமைப்புகள் என்ன இப்படின்னு சொல்லி நுணுக்கங்கள் அனைத்தும் 200 நபர்களுக்கும் இந்தியாவின் சார்பாக ரா அப்படிங்கிற அந்த வேலையில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இது மட்டும் கிடையாது. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், அசாம், ஜம்மு காஷ்மீர் இந்த இடத்துலலாம் பலவிதமான ஏர்கிராஃப்ட் நம்முடைய விமானப்படையில் இருக்கும் விமானத்தில் வைத்து இவங்களுக்கு பிராக்டிஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. ரா அப்படிங்கிற நம்முடைய உளவமைப்பின் 2 ஆஃபீஸ்
யாருக்குமே தெரியாம ஒன்னு லக்னோல தொடங்குறாங்க, இன்னொன்னு ஜம்மு காஷ்மீர்ல தொடங்குறாங்க. லக்னோல தொடங்குனது நேபாள் மற்றும் சீனாவை கண்காணிப்பதற்காக, ஜம்மு காஷ்மீர்ல தொடங்குனது சீனா மற்றும் பாகிஸ்தானை கண்காணிப்பதற்காக. இப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய இந்த ரா உளவமைப்பில் தலைவர் யார் அப்படின்னு கேட்டா எல்லாரும் கை உயர்த்தி காண்பிப்பது R.N.Kao அவர்கள். R.N.Kao அவர்கள் எப்படி இதனுடைய தலைவராக மாறினார்? பல நபர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், எப்படி நமக்கு இருக்கிறதோ அதே மாதிரியான ஒரு கேள்விதான். இதைத்தான் 1955 நடந்த இன்சிடென்ட் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ நேரா 1955க்கு போயிட்டோம். 1955 லாக்ஹீடு L-749 அப்படி இல்லையா, காஷ்மீர் பிரின்சஸ் அப்படிங்கிற ஒரு விமானம் ஹாங்காங்ல இருக்கிற விமான நிலையத்திலிருந்து புறப்பட தயாராக இருக்கிறது. இதனுடைய கேப்டன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா D.K. ஜாட்டர் அவர்கள் தான். D.K. ஜாட்டர் அவர்கள் எல்லா பயணிகளுக்கும் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். இன்னும் ஒரே ஒரு விஐபி வந்துட்டாங்கன்னா நம்முடைய பயணம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு விஐபிக்காக இந்த விமானம் என்பது காத்திருக்கிறது. 7 க்ரூ மெம்பர்ஸ், கிட்டத்தட்ட 11 பேசஞ்சர்ஸ் இந்த விமானத்தில் காத்துட்டு இருக்காங்க. எல்லாருடைய பார்வையும் ஒரே ஒரு நபரை எதிர்பார்த்து நிற்கிறது. திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது. உடனே கேப்டன் அவர்கள், அந்த D.K. ஜாட்டர் அவர்கள் சொல்றாங்க, அந்த விஐபி அவருடைய பயணத்தை ரத்து செய்து விட்டார், நம்முடைய பயணம் ஆரம்பிக்க போகிறது, எல்லாருமே சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. ஸோ 11 பேசஞ்சர்ஸ், 7 க்ரூ மெம்பர்ஸ், ஒரு கேப்டன் அப்படின்னு சொல்லி இந்த விமானம் பறக்க ஆரம்பிக்கிறது. காஷ்மீர் பிரின்சஸ் அப்படிங்கிறது ஹாங்காங்ல இருந்து பறக்கிறது. இந்த 11 பேசஞ்சர்ஸ் அப்படின்னு சொன்ன பாருங்க, எல்லாமே சீனாவினுடைய தூதரக அதிகாரிகள். எங்க இருந்து இப்போ ஹாங்காங்க்கு போயிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மும்பைல இருந்து ஹாங்காங் போயிருக்காங்க. ஹாங்காங்ல இருந்து இந்தோனேஷியா போறது தான் அவங்களுடைய பிளான். எதுக்காக மும்பை டு இந்தோனேஷியா இப்படி ஒரு பயணத்தை இந்த காஷ்மீர் பிரின்சஸ் அப்படிங்கிற விமானம் மேற்கொள்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள், அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 8 to 9 வருடங்கள் தான் ஆகுது. அதே மாதிரி இந்தோனேஷியா, ஆப்பிரிக்காவில் பல நாடுகளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அந்த நாடுகள் எல்லாருமே ஒன்றிணைந்து நம்ம அமெரிக்காவின் பக்கமும் போய்விடக்கூடாது, ரஷ்யாவின் பக்கமும் போய்விடக்கூடாது, நாம எப்போதுமே ஒரு நட்புடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதமான கூட்டமைப்பு பேண்டங்களை வச்சு நடைபெறுகிறது. இதை இனிஷியேட் பண்ணதே ஜவஹர்லால் நேரு அவர்களும் இந்தோனேஷியாவினுடைய பிரைம் மினிஸ்டரும் தான். ஸோ இதற்காகத்தான் சீனாவினுடைய தூதரக அதிகாரிகளும் இந்தோனேஷியாவுக்கு செல்றாங்க. ஏன்னா சீனாவும் அந்த நேரத்தில் புதிதாக விடுதலை அடைந்த நாடுகளின் பக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த விமானத்தின் பயணம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 5 மணி நேரம் கரெக்டா இந்தோனேஷியாவை அடைவதற்கு வெறும் 125 கிலோமீட்டர் தூரம் இருக்கும்போது அந்த விமானத்தில் சின்னதா வெடி விபத்து ஏற்படுகிறது. அந்த வெடி விபத்து பெரிதாக மாறி அந்த விமானத்தை நிலைகுலைய செய்கிறது. கேப்டன் D.K. ஜாட்டர் அவர்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, விமானத்துக்கு யாரோ வெடிகுண்டு வச்சிருக்காங்க, அது வெடிச்சிருச்சு, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேனிக் ஆகல. அங்க இருக்கக்கூடிய பயணிகளிடம் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, நான் இன்ஃபர்மேஷனை நம்முடைய கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பிட்டேன், இந்தோனேஷியா அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்கேன், எல்லாரும் உதவ சீக்கிரமா வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்தில் விமானம் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா விமானம் கீழ் நோக்கி செல்கிறது. அந்த விமானம் சுழல ஆரம்பிக்கிறது. D.K. ஜாட்டர் அவர்கள் நினைக்கிறாங்க அங்கே கடல் இருக்கிறது, கடல்ல விழுந்துட்டோம் அத்தனை பயணிகளையும் காப்பாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லி சீக்கிரமா அந்த விமானத்தை கடலுக்குள் இறக்குவதற்கான அந்த ஆயத்த நடவடிக்கைகளில் இருக்கும்போது எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் எல்லாமே அதனுடைய செயலை இழக்கிறது. கொஞ்சம் நேரத்தில் அந்த விமானம் வெடித்து சிதறுகிறது. அதுல 3 நபர்கள் மட்டும் உயிருடன் திரும்புகிறார்கள். மீதம் இருந்த 16 நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்படின்னா இந்த விமானத்துக்கு வெடிகுண்டு வைத்தது யார்? ஹாங்காங் நாட்டை சேர்ந்தவர்களா? இல்ல அமெரிக்காவினுடைய லாக்ஹீட் L-749 அப்படின்னு சொன்னோமே, அப்படின்னா அமெரிக்காவுக்கு இதுல பங்கு இருக்கா? சீனாவினுடைய தூதரக அதிகாரிகளை சீனாவே கொன்றுவிட்டதா? இந்தியாவிலிருந்து வந்ததால் இந்தியர்கள் இதை செய்தார்களா? இல்ல ஹாங்காங்கினுடைய அந்த ஒரு சுதந்திரம், இல்லாட்டி அப்போது ஹாங்காங் யார்கிட்ட இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷின் கீழ் இருக்கிறது, அப்படின்னா பிரிட்டிஷ் இதை செய்து விட்டதா? 5 நாடுகள் யார் செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது மாதிரியான பலவிதமான சர்ச்சைகள் உலக நாடுகளிடையே பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறது. சீனாவினுடைய ரேடியோ அலறுகிறது. இந்தியாவின் பக்கம் இருந்து பல நபர்கள் இதை நாங்க செய்யல அப்படின்னு சொல்றாங்க. எல்லா நாடுகளும் கைவிரிக்கிறது. இப்போ இந்த உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த வெடிகுண்டு யாருக்கு வைக்கப்பட்டது தெரியுமா? ஒரு விஐபி கடைசி நேரத்தில் அவருடைய பயணத்தை ரத்து பண்ணார் பார்த்தீங்களா, அவருக்கு வைக்கப்பட்ட வெடிகுண்டு. அவருடைய பெயர் தான் ஜோ என்லாய் அவர்கள். அவர் தான்
பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சீனாவினுடைய முதல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரை கொள்வதற்காக வைக்கப்பட்ட வெடிகுண்டு மீதம் இருக்கும் நபர்கள் எல்லாருமே இறந்து விட்டார்கள். ஜோ என்லாய் அவர்கள் நேரா நெஹ்ரு அவர்களை கூப்பிட்டுட்டு உங்க பக்கம் இருந்து, இந்தியாவின் பக்கம் இருந்து ஒரு நபர் எனக்கு தேவை. இந்த இன்வெஸ்டிகேஷனை சீனா செய்தாலோ, ஹாங்காங் செய்தாலோ, அமெரிக்கா செய்தாலோ, பிரிட்டிஷ் செய்தாலோ எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்தியாவின் பக்கம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு ஆளை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய பிரதமர் நேரு அவர்கள் ஒரே ஒரு பெயரை சொல்கிறார்கள், அதுதான் R.N.Kao அவர்கள். ஸோ R.N.Kao அவர்கள் இந்த ஒரு புலன் விசாரணைக்காக சீனாவுக்கு அனுப்பப்படுகிறார். சீனாவுக்கு அனுப்பப்படும் போது R.N.Kaவுக்கு இது மிக முக்கியமான ஆப்ரேஷன் அப்படிங்கிறது தெரியும். 5 நாடுகள் நமக்கு பலவிதமான ப்ரெஷர்ஸ் தரப்போறாங்க அப்படிங்கிறது தெரியும். சின்ன ஒரு துணுக்கு செய்தி கூட இதை பெரிய ஒரு உலக போராக மாற்றிவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் தெரியும். பிரிட்டிஷை எதிர்க்க போகிறோம், சீனாவை எதிர்க்க போகிறோம், அமெரிக்காவை எதிர்க்க போகிறோம், இந்த மாதிரியான பலவிதமான டென்ஷன்ல R.N.Kao அவர்கள் சீனால வந்து இறங்குகிறார். ஜோ என்லாய் அவர்களை பார்க்கிறார். ஜோ என்லாய் அவர்கள் சொல்றாங்க, இதை செய்தது நிச்சயமா ஹாங்காங்கினுடைய புரட்சிக்காரர்களாகத்தான் இருக்கும், அதுவும் பிரிட்டிஷ் சொல்லி தான் செஞ்சிருப்பாங்க. எனவே உங்களுடைய விசாரணை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்க வேண்டும். ஏன்னா ஹாங்காங் இப்போ அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு, நம்முடைய நட்பை சிதைப்பதற்காக இந்த மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கம் செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த ஒரு ஐடியாலஜியை யார்கிட்ட திணிக்க நினைக்கிறார்? R.N.Kaoட்ட திணிக்க நினைக்கிறார். R.N.Kao நினைத்தார், இதெல்லாம் எனக்கு செல்லுபடி ஆகாது, உண்மை என்ன அப்படிங்கிறத நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல நாடுகளுக்கு பயணம் செய்கிறார். சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, ஹாங்காங், சீனா, இப்படி பல நாடுகளுக்கு பயணம் செய்யும் போது பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய உளவுப்படை, சீனாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உளவுப்படை, அமெரிக்காவினுடைய CIA தகவல், இப்படி எல்லா தகவலும் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? R.N.Kao அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படி உலகம் முழுவதும் பறந்ததால் என்னவோ R.N.Kao அவர்களுக்கு எந்த மாதிரியான உளவு பிரிவு எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது அத்துப்படியாக மாற ஆரம்பித்தது. அந்த வெடிகுண்டை யார் வச்சாங்க அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறார். சீனாவுக்கு ஒரு ஷாக்கை கொடுத்தார். ஏன்னா ஜோ என்லாய் அவர்களை வர வைக்கிறாங்க. நேரடியா R.N.Kao மற்றும் ஜோ என்லாய் இவங்க 2 பேரும் மட்டும் தான் ஒரு ரூம்ல இருக்காங்க. R.N.Kao அவர்கள் சொல்றாங்க, நான் சொல்ல போறது கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும், ஆனா இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி இங்கிருந்து சீனாவிலிருந்து ஒரு நபரை வெளியேற்றிருக்கிறார்கள். அந்த நபர் ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தீவிரவாத அமைப்புகளுடன் சேர்ந்து என்லாய் அவர்களை கொல்வதற்காக கிட்டத்தட்ட 60,000 பவுண்டுக்கு மேல விலை பேசி இந்த மாதிரியான ஒரு வெடி விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது சீனா மிகப்பெரிய ஒரு வியப்பை அடைகிறது. ஏன்னா சீனா சொன்ன தியரியோ இல்ல பிரிட்டிஷ் அரசாங்கமோ அமெரிக்கா சொன்னதுபடியோ இந்த R.N.Kao அவர்கள் அவருடைய விசாரணையை நடத்தவில்லை. உண்மையை கண்டுபிடித்தார். சீனாவினுடைய உயரிய விருது என்பது R.N.Kao அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் R.N.Kao அவர்கள் இந்தியாவுக்கு திரும்புகிறார். இந்தியாவுக்கு திரும்பும்போது அடுத்தடுத்த ட்விஸ்ட். இந்திரா காந்தி அவர்கள் அரசியலில் மும்முரமாக ஈடுபட போகிறார்கள். நேரு அவர்களுடைய மிக முக்கியமான மனிதராக R.N.Kao மாறுகிறார். அப்படின்னா பிறப்பதற்கு இன்னும் 13 வருடங்கள் இருக்கிறது. R.N.Kao அவர்கள் அடுத்ததா எங்கே சென்றார்? அப்படி சென்ற R.N.Kao அவர்களை எதுக்கு உடனடியாக இந்தியாவுக்கு திரும்ப சொன்னார்? அப்படி திரும்பிய R.N.Kao அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடைபெற்றது? அடுத்த ஒரு பதிவு சீரியஸ் 4ல் பார்த்துடலாமா? இனி எல்லாமே விறுவிறுப்பு. அதன் பிறகு இந்தியாவில் நடந்த அரசியல் குழப்பங்கள், எப்படி வளர்ந்தது, என்னென்ன ஆப்ரேஷன்ஸை செய்தது, கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் பட்சத்தில், ஆனால் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஒரு காணொளி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்கள் ப்ளஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா நிறைய பாராட்டு தெரிவிக்கலாமே. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.